தேசிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,400 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அலோன்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 17/4/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ண மறந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், தேசிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் என்ன, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளேஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எலிஜிபிலிட்டி கேட்டகரி எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கல. இவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கண்டிஷன் சொல்லிட்டாங்க. பட் இவங்க சொல்லியிருக்கிற அந்த டேட்டு அந்த டைமுக்குள்ளே உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அல்லது உங்களுடைய எலிஜிபிலிட்டி அதோட ஏஜ் லிமிட்டு இந்த மாதிரி இருந்துச்சாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் அப்படின்றதையும் முதல்ல முன்கூட்டியே அறிவிச்சிட்ருக்காங்க. அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 78 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் போஸ்ட்டுக்காக 78 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்டு இதில் யூஆருக்கு 13 வேக்கன்சியும் அண்டு இடபிள்யூஎஸ்க்கு 20 வேக்கன்சியும் அண்டு எஸ்சியில் 16 வேக்கன்சி, எஸ்டிக்கு 3 வேக்கன்சியும் மற்றது ஓபிசியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 26 வேக்கன்சி டோட்டலாக 78 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்எஸ்சி அண்ட் எனி ஒன் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன படிச்சிருக்கணும், என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி அண்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இதில் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லம்பாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி அப்பர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூடி இந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் இருக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் டைம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டர்ஸ் நீங்கள் சேஞ்சு கூட பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்லேருந்து வேறு போஸ்ட் கூட நீங்கள் மாறிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் அப்ளை பண்ணது தான். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அண்ட் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த 2 ப்ராசஸ் மட்டும் தான் இருக்கும். எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. மற்ற ஸ்கீமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் உங்களுக்கு நடக்கும். 3 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் 120 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மார்க் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் தான்.
அண்டு நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த 2 மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். மற்றபடி இந்த இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. 17/4/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டேட்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான், பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல் கேட்டகிரி, அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸே கிடையாது. மற்ற அதர் ஆல் ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 800 உங்களுக்கு வந்து ஃபீஸஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான், சரிங்களா. ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. அண்டு அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு வந்து ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கும் அண்டு இவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 20/2/2025 அன்றைக்கி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 17/4/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். நிரந்தரமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.